தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எல்லா வில்லேஜஸ்லயும் காகேஸ் இருக்காங்க. பட் லீஃப் வில்லேஜ்ல இருக்க ஹொக்காகேஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க இல்லையா? சோ வெறும் காகே ஆம்பு பிளாக் ஆப்ஸ்ன்றது முக்கியம் இல்ல, யார் அந்த டைட்டில்ல இருக்காங்கன்றது தான் முக்கியம். பிகாஸ் அங்க இருந்த ஜோனின்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஷிசுவிக்கு ஈக்குவலோ இல்ல அவனோட வீக்கான ஆளா தான் இருப்பாங்க. பட் அவங்களே அவனோட பாடி ஃபிளிக்கருக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்றது தான் விஷயம். இப்போ ஷிசுவி இருந்த அதே சின்ன வயசுல மினாட்டோவால 2 ஜோனின்ஸை சமாளிக்க முடியுமான்னு சிலர் கேட்கலாம். அதுக்கு தான் நம்ம குஷினாவோட ரெஸ்கியூ எடுத்துக்கணும். இங்க மினாட்டோ 2 ஜோனின்ஸை சமாளிக்கல, ஸ்ட்ரைட்டா 3 ஜோனின்ஸை கொன்னுட்டு இருப்பான் சோலோவா. அங்க ஒரு பேட்டில் நடந்ததுன்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளவு குயிக்கா முடிஞ்சிடும். இதுக்கே மினாட்டோ அப்போ FTG கூட யூஸ் பண்ணல. அவங்கள ஆஃப் கார்ட்ல அட்டாக் பண்ணிருப்பான்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோனினை வேணா ஆஃப் கார்ட்ல அட்டாக் பண்ணிருக்கலாம். பட் அதர் 2 அலர்ட்டா தான் இருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்களால குயிக்கா ரியாக்ட் பண்ண முடியாது. பேட்டில் ஒரு சில செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். இதுக்கே FTG, பாடி ஃபிளிக்கர், ஷேடோ க்ளோன் எந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணாமலே. சோ ஷிசுவியை விட மினாட்டோ மேசிவ்லி ஃபாஸ்ட்.